ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிலாம் இப்போ போடுறேன். ஏதோ டிலேட் ஆகிடுச்சு கைஸ். தெரியாமல் டிலேட் பண்ணி அனுப்பி விட்டேன். டிலேட் ஆகிடுச்சு. அதனால் என் சேனலுக்கே மறுபடியும் வந்துட்டேன். அந்த சேனலில் என்னன்னு தெரியல, என்னால் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட முடியுது. நான் என்ன ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன். இது என்னால் போட முடியல, மன்னிச்சுங்க. இந்த இந்த அக்கௌண்ட்டில் தான் போட முடியுது. சரி இப்போ டைமண்ட் 3ல் இருக்குமா? அதுக்கு முன்னாடி நான் உங்கள் MP Family 690 மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சவுண்டில் போய் இந்த எலிமினேட் சவுண்ட் எஃபெக்ட்லாம் குறைச்சி வச்சிடணும். எல்லாத்தையும் குறைச்சி வச்சிடணும் நம்ம ஏன்னா இப்போ ஃப்ரீ வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் பண்ணுறோம், எடிட் பண்ணல. எனக்கு எடிட் பண்ண பிசியும் இல்லை, லேப்டாப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஃபோனில் எனக்கு எடிட் பண்ண தெரியாது, லேப்டாப்பில் மட்டும்தான் எடிட் பண்ண தெரியும். அப்புறம் என்னோடய இன்னொரு சேனலுக்கும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுருக்கலாம். ரோலெக்ஸ் சேனல் போட்டு போட்டிருப்பேன். நான் அடுத்த வீடியோ கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். இது கொடுத்துட்டாங்களா கைஸ்? டெய்லி டாஸ்கில் போய் பாருங்கள், 2 கொடுத்துட்டாங்க. இப்போ 6 தானே மொத்தமாக. ஓகே கைஸ், வாங்க மக்களே போகலாம், வீடியோவில் போகலாம். ஐயோ இந்த மேப்பா கர்மத்தில் 2 நருட்டோ பிளேயர்னு சொல்ல முடியாது, நருட்டோ கேரக்டர் வச்சுருக்கேன். டிஸ்பிளே பிளேயர். ஓகே ஓகே கைஸ், சூப்பா. இந்த இடத்துல நான் ரொம்ப வீக்கு, ஏன்னா ஒளிகளுக்கு இடமே இருக்காது. அம்புட்டு பப்புறப்ப இருக்கும். எடுத்தோடனே வந்துட்டேன். பாருங்க, அடிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கைஸ். சிஎஸ்னாலே நம்ம கதை முடிஞ்சு. சும்மாவே எனக்கு சிஎஸ்னாலே வெறுப்புதேன். எதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்கள் போகிறேன்னு கேட்கலாம். இப்போ புதுசாக அந்த எமௌண்ட் விட்டுருக்காங்களா கைஸ், அதுக்கு தான் நான் விளாட்றேன் சிஎஸ்ஏ. இல்லைன்னா அந்த கருமத்தையே போட்டுருவேன். கிளாஸ் கோடு வேணால் விளாட தெரியும் கைஸ், அதில் வேணால் பாட்டாக வருவாங்க, அடிச்சிடலாம் ஈஸியாக. பாருங்க கைஸ், ஐயோ டைமண்ட் 3 தான் கைஸ் இருக்கேன், அதுக்கு இப்படி வராங்கன்னா ஹீரோக்கில் அடித்தா நீங்களே நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம மாற்று ரவி இருக்கார்ல, அவருக்கே இவ்வளோ ஹேக்கர் வராரு. அப்போ நம்மளுக்கெல்லாம் வராமல் இருக்கணுமா? இந்த மேட்ச் ஹேக்கரானு தெரியும். ஹேக்கர் இல்லை வேலை. போன மேட்ச் போனேன், ஹேக்கர் துவம்சம் பண்ணிட்டு போயிட்டேன். நம்ம மாற்றுவி எஸ்ஆர்எம் யாருன்னு தெரியல. எஸ்ஆர்எம் யாருக்கு தெரியல. எஸ்ஆர்எம்லாம் யார் யாருக்கு தெரியுமோ அவங்கெல்லாம் எல்லோ கலர் ஹார்ட்டை தெரிய விட்டுங்க கைஸ். ஏன்னா நான் ஒரு எஸ்ஆர்எம் ஃபேனு, அதுவும் இல்லாமல் முட்டைப்பூச்சி ஃபேனும் கூட. அந்த யூடியூபர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கைஸ். வாய்ஸில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. வாய்ஸில் அவர் வாய்ஸ் நல்லா பண்ணுவார். நீங்கள் நல்லா சர்க்கஸ் பண்ணுறீங்க மேன் மாதிரி நல்லா பண்ணுவார். அதுதான் கைஸ் எனக்கு பிடிச்ச விஷயமே. இப்போ ஐயோ அடிச்சிட்டோம். அவர் அவர் ஐடி முன்னாடி எனக்கிட்ட ஐயோ இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அவர் யூடியூப்லேயே போட்டிருப்பார், யார் வேணாலும் என் ஐடி எடுத்துங்க, என் ஐடி டிஸ்பிளேலேயே போட்டிருக்கேன்னு. அதை பார்த்துட்டு நானும் அடித்தேன். அப்புறம் ஒரு மேட்ச் எதிர்பாராமல் என்னை கூப்பிட்டாரு. என்னடா கூப்பிட்றாரு, 5 நாளாக இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்த கைஸ், வரவே இல்லை. கடைசியாக அவரே கூப்பிட்டாரு. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஐயோ அண்ணே கூப்பிட்றாரே என்ன பண்ணுறதுன்னு பதறிக்கிட்டு இருந்தேனா. அப்போது பிஆர் கூப்பிட்டாரு. முட்டைப்பூச்சியிலேயே எனக்கு MP KTMனு ஒரு ப்ரோ இருப்பார். அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அவர் எனக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணார். ஹெல்ப்பு வலுப்பு எல்லாமே பண்ணார். இந்த மேட்ச் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெறியாக அடிக்கிருக்காங்க.
ஆஹா சரியான ஹெட்செட் கைஸ். கைஸ் நானா இப்படி ஆடுறேன், நானா ஆடுறேன்னு தெரியல. இப்போல்லாம் ஹெட்செட் அடிக்க மாட்டேனே, நான் ஒரு பாட். ஐயோ போங்க மக்களே, நான் முடியவே இல்லைன்னு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. நானா இப்படி ஆடுறேன். புஷ்பா ஃபயர் ஆனது இப்படி ஆடுறேன். எக்ஸமேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் எக்ஸமேட் பிடிக்குமோ அவங்களாம் என்ன வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லைக் ஓபி எக்ஸமேட்டுன்னு. இன்னும் எடுக்கலாம் அங்கேருந்து. ஒன் புல்லட்டும் பிடிக்காது. தாம்சமே அடிச்சுவோம். டெசர்ட்டுக்கு ஸ்கின் இருக்குது, பேச்சுக்கிறதுக்கும் ஒன் டாப்பாக அடிக்க மாட்டோம். நம்மளுக்கு வர ஃபுல்லாக ஹெட்ஷாட்டு அழுத்தி கொடுத்தா கைஸ். அப்புறம் வந்து நான் முன்னாடி இருந்து ஒரு கேமிங் சேனல் பார்க்குறேன், அது பேர் கூட மறந்துடுச்சு. அது அவரோட தெரியும், ஆனால் அவ்வளோ பார்க்க மாட்டேன், ஆனால் தெரியும். பேர் வந்து வந்துச்சு கைஸ், கேமிங் தமிழன் கைஸ். வந்துச்சு கேமிங் தமிழன் கைஸ். அவர் வந்து என்னென்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவரோட ஐடி இருக்கும். அவன்கிட்ட கெஞ்சி கேட்டேன். அவன் முட்டை அப்பையிலே தரவே இல்லை. நான் வந்தாண்டையெல்லாம் திட்டினேன், டே தாடான்னு. அவர் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருடா. ஆனால் நானும் கொடுக்க மாட்டேன்டா, நீ போடான்னு சொல்லிட்டாரு. ஏதோ சொல்லிட்டேன். அப்புறம் நானும் அந்த கடுப்பில் என்ன பண்ணேன்னா செருப்பு கட்டி அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். கொடுக்குறியா இல்லையாடான்னு. அவர் சொல்கிறாரா, நான் அவர் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். சரின்னு அவனை இன்வைட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். அவன் நினச்சிக்கிட்டு அப்புறம் நான் வந்து பேசினேன். ப்ரோ நான் வந்து அவனோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். ப்ரோ நீங்கள் வந்து கேமிங் தமிழன் சேனல் தானே ப்ரோ வச்சுருக்கிய, அவங்கள எனக்கு தெரியும் ப்ரோன்னு சொன்னேன்னா, அவரும் சரிப்பா 1v1 போடலாமான்னு 1v1 போட்டோம் கைஸ். இங்கே எஸ் போட்டேன். 1v1 போட்டோம் கைஸ். 6 மேட்ச் முடிச்சிட்டாரு. கம்பேக் கொடுத்து 6க்கு 6 வந்தேன்னா கடைசியில் என்ன தெரியல, செல்லாவே பிடிங்கிட்டேன். அதனால நான் தோத்துட்டேன். இப்போ விளாண்டது போதுண்டா, நான் வீட்டுக்கு போகிறேன்டான்னு டக்குன்னு பிடிங்கிட்டேன் அவன் செல்லு. எனக்கு ஏண்டா கருமம், எனக்கு மனசே கேட்கல. ஏண்டா பிடுங்குன்னு அப்படின்னு அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை கிழிச்சிட்டு போயிட்டேன். அவர் அடுத்து என் ஐடியில் வந்து கூப்பிட்டாரு. என்ன தம்பி பயந்து ஓட்டிட்டேன். ப்ரோ ஏன் ப்ரோ கேட்குறியே, 2 வாங்கிட்டேன் ப்ரோன்னு சொன்னான். விட்டாத தம்பி, அவனை பார்த்து தெரியும் தம்பி நீ ஒரு பாட்டுன்னு. ப்ரோ அதே 6க்கு 6 அடிச்சேன்னு நான் சொன்னேன். 6க்கு 6 அடித்தா பெரிய பில்டப்பா ப்ரோ, அடிக்கணும் எல்லா மேட்சும். ஐயோ இங்கே அடிச்சிட்டேன், அடிக்கணும் எல்லா மேட்சும் அப்படின்னு சொன்னேன். ப்ரோ செல்ல பிடிக்கிட்டு அவன் ஓடிட்டான் ப்ரோன்னு நான் சொன்னேன். சரி தம்பி இன்னொரு மேட்ச் போடுவோன்னு போட்டார். அதில் நான் ஜெயிச்சிட்டேன். எப்படின்னே தெரியல. என்ன கன் வச்சுருந்தேன்னா அவங்கள சொல்லிடுறேன். கன் என்னன்னா அது பேர் என்னமா உட்பேக்கர் டபுள் பேரல் எக்ஸு டபுள் யூஎஸ்பி. நீங்களே சொல்லுங்கள் தரமான கண்ணா இல்லையான்னு. டபுள் பேரல் எக்ஸ் வச்சா அவர் எத்தனை ரவுண்டு எப்பா அத்தனை ரவுண்டு முடிக்கும் போது வச்சு செதுக்கிட்டோம் கைஸ். ஜெயிச்சிட்டாங்களா? நான் கேமுக்குள்ளே இருக்கிறத விட்டுட்டே நான் உங்கள்கிட்ட என்னென்னமோ பேசிக்கிருக்கேன் கைஸ். உனக்கு வந்து நீங்கள் அந்த கேட்கலாம், உனக்கு வந்து இவரோட ஐடியெலாம் எப்போ கிடச்சிச்சுன்னு. கேமிங் தமிழ் முட்டைப்பூச்சியை வந்து அவங்களுக்கே தெரியும், அவரே கமெண்டில் போட்டுப்பார். என் ஐடியா வந்து எடுத்துங்கன்னு. டிஎஃப்சி ஸ்பீடும் தெரியும். கேமிங் தமிழ் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருப்பேன்னா, சிஎஸ் ரேங்க் நான் விளாடும்போது என்னோட டீம்மேட்டாக கனெக்ட் ஆகிருப்பார். அவரோட டீம்மேட்டு நான் சிங்கிளாக போயிருப்பேன், அவர் வந்து அவர் டீம்மேட்டோட வந்திருப்பார். அதனால் அவங்க பேசிக்கிருந்தாங்களா, ப்ரோ நீங்கள் கேமிங் தமிழனான்னு கேட்டேன். ஆமாப்பா தம்பி நான் அப்படியே அவர் கேட்டார். சரி ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ இந்த மேட்ச்சில் உங்களெல்லாம் பார்க்கணும் கடவுள்கிட்ட வேண்டியிருந்தேன் ப்ரோ சொன்னேன். இருங்க கைஸ் இந்த மேட்ச் மட்டும் முடிச்சுக்கிறேன் தவளே பா. அப்புறம் வந்து நிறைய மேட்ச் விளாண்டோம் கைஸ். ஃபன்னாக இருந்துச்சு. ஐயோ ஃபன்னாச்சுன்னு சொல்லி பிள்ளைங்க அடிச்சிட்டாங்க. ஃபன்னாச்சு கைஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேம்லேன்னு சொல்லுவேன். அவங்க டீம் மட்டும் எல்லா பேரும் 4 பேரும்
நான் எங்கள் டீம்மேட் எல்லா பேரும் ஒரு ரூம் மேட்ச் போட்டோம். எங்கள் டீம்மேட் எல்லா பேரும் செத்துட்டாங்க. நானும் கேமிங் தமிழ் ப்ரோ தான் லாஸ்ட்டு. அவர் கிரெனேடு வீசுகிறாரு, அது வீசிக்கிட்டே இருக்கார். கிரெனேட்லாம் எனக்கு வீச தெரியாது கைஸ். கிரெனேட் குண்டை தான் போடுவேன். அவர் கரெக்டாக வீசி ஹெல்த் ஃபுல்லாக போதும். ஐயோ எனக்கு அப்போம்போது ஒட்டு 2 சூப்பர் மெடிக்கிட் இருந்துச்சு. ஒன்று ஏர் ட்ராப்பில் எடுத்தேன், ஒன்று வந்து பேக்கெட்லக்கா அது என்னன்னு தெரியல கைஸ், அதில் எடுத்தேன். ஜோன் சர்வே கைஸ், சிஎஸ்சில் யாரெல்லாம் ஜோன் சர்வே பண்ணியிருக்காங்க கைஸ்? நான் பண்ணியிருக்கேன் கைஸ். அது எனக்கே பெருமையாக இருந்துச்சு கைஸ். அந்த இடத்துல சொல்ல எப்படின்னே தெரியலை, எனக்கு ஒன்றும் புரியலை. ஜோன் சர்வேலாம் பண்ணேன். கடைசியில் என்னென்னா தூக்கி போட்டு வாரிட்டாரு. பக்கில் போச்சு. அவர் வந்துட்டார். நான் மெடிக்கல் போட்டுக்கிறேன். ஒரே அடுத்து MP5 வச்சு அவருக்கு வந்து என்ன கன்று வரும்னு நான் சொல்லிடுறேன். MP5 தான் அவருக்கு மோஸ்ட் பிடிச்ச கன்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் விளாடும்போது நான் பார்த்துருக்கேன். அவர் ஆட்டம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவர் யூடியூப் சேனலில் போய் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லைக் வாங்குறியடா, இதெல்லாம் குழப்பாடான்னு நீங்கள் கேட்கலாம். வேறு என்ன கைஸ், ரீச்சே இல்லை. எத்தனை வீடியோ போடுறேன் கைஸ், அந்த சேனல்லே ரீச் இல்லை, இந்த சேனல்லே ரீச் இல்லை கைஸ். எங்கேருந்து அடிக்கிறாங்க கைஸ்? அப்போ எப்படி அடிக்கிறாங்க? கைஸ் முட்டா பயிர் உள்ள எல்லாம் அடிச்சுக்கிறாங்க கைஸ். கைஸ் இங்கே தான் கைஸ் ஒரு சம்பவம் நடக்க போகுது கைஸ். இது உங்கள் ஓஜி சம்பவம் மாதிரி. ஆஹா 2. ஐயோ போச்சு கைஸ். ஸ்ட்ரெஸ் ஏறு மக்களே. சரியான மேட்ச் கைஸ். இந்த ஒரு ஸ்டார் மட்டும் கொடுத்துடா. டிவிடி கரீனா கொடுத்துட்றா. கொடுக்க மாட்டேன். இவன் காசு பிடிங்கும் கூட, ஸ்டார் பிடிங்கும் கூட. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். கூடிய சீக்கிரத்தில் லேப்டாப் இல்லைன்னா PC வாங்கிடுவேன். அது வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அது வந்து வாங்கினோடனே நான் லைவ் கன்ஃபார்மாக போட்டு ஆவேன் கைஸ். லைவ் கன்ஃபார்மாக போடுறேன். உங்களோடய ஆடுவேன் கைஸ். நீங்கள் உங்கள் UIDயில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களோடய சேர்ந்து ஆடுவேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.